புரட்சி தலைவரால் 1972 உருவான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் தோன்றிய வரலாறு தீய சக்தியை, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம். தலைவர் இருக்கின்ற வரை அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்திய வரலாற்றில் ஒரு பிராந்திய இயக்கம் கட்சி தொடங்கிய உடனேயே பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறை படைத்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு கோவை சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். இந்த இரண்டு இடைத்தேர்தலுக்கு பிறகு 1977 இயக்கம் ஆரம்பித்த 5 ஆண்டுகளிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 11 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்தவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இன்று அந்த வரலாறை உடைத்து ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் புரட்சி தளபதி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இயக்கம் ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் புயலை உருவாக்கி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.